வெல்கம் டு பிரியா ஹோம் வீடியோஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து ஒரு ஆஃப் சேரி செட்டு தான். மீஷோவில் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். இது கலர் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்குது. பிங்க் கலர் அண்டு வந்து நேவி ப்ளூ வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க. பேக்கிங் ரொம்பவே நீட்டாக வந்திருக்கு. மேக்ஸிமம் இந்த கலர் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போல்லாம் வந்து வர வர யாருமே ஆஃப் சேரி வந்து சரியாக வேர் பண்ணுறதில்ல. ஆனால் இதை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணி பார்த்திங்களா இன்னும் 2 செட்டு வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு மெயின் செட்டு வந்துடும். நீங்கள் யூடியூப்பில் நிறைய பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து செட்டை பார்க்க முடியும். இதில் வந்து பாருங்கள், ஆஃப் சேரியில் வந்து இந்த தாவணி வந்து இது வந்து தாவணி. இதுக்கு வந்து அவங்க பார்ட்ரு கொடுத்துருக்காங்க. அப்போல்லாம் வந்து தாவணி ப்ளைனாக இருக்கும். ஆனால் இப்போ பார்ட்ரு வந்திருக்கு. ப்ளவுஸு வந்து 1 மீட்டரில் இருக்குது. ப்ளவுஸுக்குமே வந்து பார்ட்ரு கொடுத்துருக்காங்க. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்டரும் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பார்ட்ரு வந்து டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மயில், அதுக்கப்புறம் பாருங்கள் யானை, பூ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு டேமேஜும் இல்லை. பேக்கிங் வந்து நல்லா நீட்டாக வந்திருக்கு. அதே மாதிரி தாவணியுமே ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எந்த ஒரு இதுவுமே இல்லை, நல்லா இருக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் நம்ம வாங்குகிற காசுக்கு இது ரொம்பவே சூப்பருங்க. நான் சொல்கிறேன், நான் வந்து எல்லாருமே என்னை கேட்டாங்க இது எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளோ அழகாக இருந்தது. இதிலே வந்து நான் 2 செட்டு வந்து வாங்கியிருந்தேன். இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன். பாருங்கள் அதோட லுக்கு எப்படி இருக்குன்னிட்டு. இது வந்து பாவாடை பீஸு. மேலே வந்து சின்ன பார்ட்ருவாகவும் கீழே வந்து பெரிய பார்ட்ராகவும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம லைனிங் போட்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இது வந்து இப்படி பீஸ் வந்து செப்ரேட்டாகவே வந்துடுது. தாவணி தனியாக, ப்ளவுஸ் பீஸ் தனியாக, பாவாடை பீஸ் தனியாக, அந்த மாதிரி செப்ரேட்டாகவே வந்துடுது. நம்ம உள்ள லைனிங் கொடுத்து வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டால் போதும். லைனிங் கொடுக்கலாம் கூட கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். இருந்தாலும் அவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குது. இதோட கிளாத்து வந்து லைனிங்கே கொடுக்க தேவையில்ல, அந்த மாதிரி திக்னஸில் கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. ஸ்டிச் பண்ணி நல்லா நம்ம பார்ட்ரு வந்து நல்லா நெருக்கமாக வச்சு தைக்கலாம். ஏன்னா அவ்வளோ லென்த்து. இப்போ என்னோடய பிக்சர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதோட லுக்கு எப்படி இருக்குன்னு. நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். இன்னும் நல்லா தெளிவாக தெரியும். இது ஃபோட்டோலாம் அதை இன்னும் நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் போய் பாருங்கள். இன்னும் நல்லா க்ளோஸாக தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.